من غدا إلى المسجد لا يريد إلا أن يتعلم خيرا أو يعلمه كان كأجر حاج تاما حجه. பள்ளிவாசலுக்கு வர்றாருங்க, எதுக்காண்டி வர்றாரு? ரெண்டு நோக்கத்தில், ஒரு நோக்கத்திற்காக. ஒன்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அல்லது கற்றுக்கொள்ள. இப்போ நான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன் மார்க்கத்தை சொல்றதுக்காக இல்லையா? நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்க மார்க்கத்தை கேட்கறதுக்காக. ஜும்மாவுடைய பயான்களை காது தாழ்த்தி கேளுங்க. சில பேர் எந்த மாதிரி பயான விரும்புவாங்கன்னு தெரியல, வந்தாலே தலை கீழே போட்டுருவார். இங்க என்ன சொல்லப்படுது? சட்டங்கள் சொல்லப்படுது, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுது, பெருமானாருடைய ஹதீஸுகள் சொல்லப்படுது, பயான்கள் ரசனை. அவருக்கு ரசிக்கிற மாதிரி சொன்னா அவர் கேட்பாருன்னா தலை கீழே போட்டுருவார், தூங்க ஆரம்பிச்சிருவார். அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமானார் சொன்னாங்க, பள்ளிக்கு வருகிறார் ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க வருவாரையானால் அவருக்கு பரிபூரணமான ஹஜ்ஜி செய்த ஹாஜியினுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. பரிபூரணமான ஹஜ்ஜி செய்தங்கிற வார்த்தை, ஒரு ஹாஜி பரிபூரணமா ஹஜ்ஜி செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த பயான கேட்கறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்த நோக்கம் என்ன? கேட்கணுங்கிறது தான். கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்டு யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ ஹஜ்ஜுடைய நன்மை. ஆக அங்கே மினால ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய நன்மையை பெறாங்க, இங்க நாம் இங்கே உட்கார்ந்து ஹஜ்ஜுடைய நன்மையை பெறுகிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நன்மையை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க ஹஜ்ஜுக்கு போகாம ஹஜ்ஜுடைய நன்மையை பெறலாம். ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினால், ஹஜ்ஜுக்கு போவதற்கு உதவி செய்தால் அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை. அல்லது ஒரு ஹாஜி போயிருக்கிறாருங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிறீங்க, நீங்க கவனிச்சுக்கிறீங்க. சொன்னாங்க, அவர் ஹஜ்ஜில் என்னென்ன நன்மைகள் செய்வாரோ அவை அனைத்தும் இவருக்கும் கிடைச்சிரும். அப்படி எத்தனை பேர் இருக்குல்ல, பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாரும் போறதில்லை, விட்டுட்டு தான் போறாங்க. அந்த பிள்ளைகளை யார் பராமரிக்கிறாங்களோ அவர்கள் நன்மையிலே அவர்களுக்கு கூட்டாகி விடுவார்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக இதெல்லாம் நாமும் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல். இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை, இதையெல்லாம் செஞ்சா உங்களுக்கும் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து அதை எல்லாவற்றையும் விட அடுத்து வருகிற அரஃபாவுடைய நாள். நமக்கு அரஃபாவுடைய நாள் நம்முடைய பிறை கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை, சவுதியில் அவங்களுடைய கணக்குப்படி நாளைய தினம். இதில் ஒரு கூட்டம் குழப்பும். அவங்களே சனிக்கிழமை அரஃபால தங்கி முடிச்சிடுறாங்க, நாம ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறதா அரஃபாங்கிற பேரில் இன்னொரு கூட்டம் குழப்பம். உலகம் முழுக்க ஒரே நாளில் நோன்போ பெருநாளோ வர முடியாது. இந்த பூமி உருண்டையா இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை. பூமி தட்டையா இருந்தால் சொல்லலாம், உலகம் பூரா ஒரே பகல் ஒரே இரவு சொல்லலாம். ஒரே நாளில் எல்லாருக்கும் அப்படி அரஃபா கிடைக்க முடியுமா என்ன? ஹாஜிகள் அரஃபால தங்கி இருக்கிற நாளில் அமெரிக்காவில் இரவா இருக்கும், அவங்க பகலில் தங்கி இருக்கும் போது. அதனால அந்த குழப்பத்தை எல்லாம் விட்டாரணும். ஏன்னா இப்பெல்லாம் தலங்கள், இணையதளங்களில் இந்த குழப்பங்கள்லாம் வர்றதுனால நம்முடைய பிறை கணக்குப்படி தான் 9ஆம் நாள் என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க, அவரவருடைய பிறை கணக்குப்படி பிறை 9 நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு ஒரு அரஃபா இருக்குதுன்னா நமக்கு நம்முடைய பிறையில் இந்த அரஃபாவுடைய நாள் குறித்து என்னென்ன சொல்லப்பட்டதோ இந்த சிறப்புகள் எல்லாம் ஹாஜிகளுக்கு மட்டுமான இல்லை, எல்லாருக்குமே தான். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவுடைய நாளில் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்குமோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அலில் முஅர்ரிஃப் ஹாஸத்தன் அம் லின்னாஸி ஆம்மத்தன், இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், இது அன்றைய தினம் அரஃபாவில் தங்கி இருப்பாரு அவர்களுக்கு உரித்தான நன்மையா எல்லா முஸ்லிம்களுக்கும் உரித்தான நன்மையான்னு கேட்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்லை, எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆனது. அப்போ அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகளுக்கு மட்டும் அல்ல, எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்றைய தினம் அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான். எல்லாருக்குமே அன்றைக்கு மன்னிப்புக்குரிய தினம். அரஃபாவுடைய இரவு எப்படிப்பட்ட இரவுனா, ஒவ்வொரு நாளும் இரவுல வானத்தின் கதவுகள் 3 முறை திறக்கப்படுது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதன் கருத்து என்னன்னா, துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அர்த்தம். தினசரி 3 தடவை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலேயும் 7 முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. அரஃபாவுடைய இரவுல 9 முறை திறக்கப்படுது. நமக்கு அரஃபாவுடைய இரவு நாளை மாலை, நாளை மகரிபுக்கு பிறகு அரஃபாவுடைய இரவு 9 முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற
மகத்தான இரவு அரஃபாவுடைய இரவு. அந்த இரவுல அமல் செய்வது, அரஃபாவுடைய அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நோன்பு வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள் என்று நோன்பு வைப்பதனால் 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டினுடைய பாவம், வரக்கூடிய ஆண்டின் பாவம். வரக்கூடிய ஆண்டின் பாவம் என்றால் என்ன? உலமாக்கள் சொன்னாங்க, ஏன்னா அவர் பாவமே செய்யலையே, அதுக்குள்ள மன்னிக்கப்படுறதுனா இந்த அரஃபா நாள் நோன்பு வைத்தால் வரக்கூடிய வருடம் அவருக்கு பாவமற்ற ஆண்டாகத்தான் இருக்கும். அவர் பாவம் செய்ய மாட்டார், பெரிய பாவங்களில் ஈடுபட மாட்டார். அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு மகத்தானது. பொதுவாகவே நோன்புக்கான நன்மையே மகத்தானது தான். நஃபிலான நோன்பு பொதுவாகவே ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நோன்பு ஒருவர் வைத்தார், ஒரே ஒரு நோன்பு வச்சா எவ்வளோ பெரிய சவாபு சொன்னாங்க. பஅதஹுல்லாஹு மின் ஜஹன்னம், அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்கிடுறான். எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க, கபுதி குராபின் தார வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரிமன். ஒரு குஞ்சு, ஒரு பறவை குஞ்சு, அது குஞ்சாக இருந்து பறக்க ஆரம்பித்ததிலிருந்து அது முதுமையடைந்து மரணிக்கிற வரை எவ்வளவு தூரம் அது பறக்கும், பயணிக்கும், அவ்வளவு தூரம் நரகத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுவார். ஒரு நாள் நஃபிலான நோன்பு வச்சோம்னு சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஹாஜிகள் அரஃபாவில் பெறுகிற நன்மைகளை எல்லாம் இங்கே நாம் நோன்பு நோற்று, நாம் திக்ர்கள் செய்து, அன்றைய தினம் நல்லறங்கள் செய்து நாம் பெறலாம்.